வாங்க ஒரு சுவாரஸ்யமான கதை கேட்கலாம். இது ஒரு மேதையோட அறிவையே ஒரு சாதாரண மனுஷனோட திறமை எப்படி ஆச்சரியப்பட வச்சதுங்கிற கதை. அதாவது வெறும் அறிவுக்கும் சமயோசித புத்திக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப அழகா புரிய வைக்கும். ஒரு மேதையோட கடல் மாதிரி அறிவும் ஒரு சாதாரண ஓட்டுநரோட சமயோசித புத்தியும் நேருக்கு நேரா சந்திச்சா என்ன நடக்கும்? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நம்மளோட முழு கதையும் அடங்கியிருக்கு. வாங்க பார்க்கலாம். நம்ம கதையில ரெண்டு முக்கிய கதாபாத்திரங்கள் தான். ஒருத்தர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச உலக புகழ் பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இன்னொருத்தர் அவரோட கார் ஓட்டுனர். அவரோட ஒரு நிழல் மாதிரின்னு கூட சொல்லலாம். கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. ஐன்ஸ்டைன் அப்போதான் இயற்பியலுக்காக நோபல் பரிசு வாங்கின நேரம். அவர் கண்டுபிடிச்ச அந்த புகழ்பெற்ற சார்பியல் கோட்பாடு, அதாவது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பத்தி விளக்குறதுக்காக ஊரா காலேஜா பயணம் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஐன்ஸ்டீன் அதே சொற்பொழிவு தான் கொடுப்பார். பல வருஷமா இத கேட்டு கேட்டு அந்த டிரைவரும் கூட்டத்தோட ஒருத்தரா நின்னு அந்த லெக்சர்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கிட்டார். இப்படி அவங்களோட பயணம் போயிட்டே இருந்த ஒரு நாள்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் நடக்குது. ஒரு சாதாரணமான நாள ஒரு அசாதாரணமான நிகழ்வா அது மாத்திடுச்சு. அன்னைக்கு ஒரு கல்லூரிக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த டிரைவர் ஐன்ஸ்டீன் கிட்ட ரொம்ப தயக்கத்தோட ஆனா ஒரு உறுதியான குரல்ல கேக்குறார், ஐயா, உங்க பேச்ச நான் பல தடவை கேட்டுட்டேன், என்னால கூட அதை அப்படியே பேச முடியும், இன்னைக்கு நான் உங்க கோட்பாட்டை விளக்கட்டுமா? இதை கேட்டதும் ஐன்ஸ்டீனுக்கு ஒரே ஆச்சரியம், கூடவே ஒரு சின்ன குறும்புத்தனம். சிரிச்சுக்கிட்டே அந்த டிரைவரை சோதிக்க நினைச்சார். அந்த தியரிய பத்தி சில கேள்விகளை கேட்டார். என்ன ஆச்சரியம்னா, அந்த டிரைவர் கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொன்னார். அப்பதான் ஐன்ஸ்டீனுக்கு புரிஞ்சது, அவர் பேச்சை முழுசா மனப்பாடம் பண்ணிட்டாருன்னு. அடுத்து போக போற கல்லூரியில யாருக்குமே ஐன்ஸ்டீனை நேரடியா பார்த்ததில்ல. அதனால ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான திட்டம் போட்டாங்க. ஐன்ஸ்டீன் டிரைவர் யூனிஃபார்மையும் டிரைவர் ஐன்ஸ்டீனோட கோட்டையும் மாத்திக்கிட்டாங்க. இப்போ மேதை ஓட்டுநராகவும் ஓட்டுநர் மேதையாகவும் மாறிட்டாங்க. சரி, இப்போ அவங்க போட்ட திட்டத்தோட ரொம்பவே சவாலான ஒரு கட்டத்துக்கு வரோம். ஏன்னா அவங்க நிக்கிற அரங்கத்துல நிறைய பெரிய பெரிய பேராசிரியர்கள், அறிஞர்கள்னு இருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய அக்னி பரீட்சை மாதிரி. ஐன்ஸ்டீன் வேஷத்துல இருந்த டிரைவர் மேடை ஏறி அந்த சிக்கலான சார்பியல் கோட்பாட்டை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பாம அப்படியே அற்புதமா விளக்கிட்டாரு. இத பார்த்து டிரைவர் உடையில பின்னாடி உட்கார்ந்திருந்த உண்மையான ஐன்ஸ்டீனே அசந்து போயிட்டாரு. பேச்சு நல்லபடியா முடிஞ்சதுதான் ஐன்ஸ்டீனுக்கு திடீர்னு நெஞ்சில ஒரு பதட்டம். ஐயோ, கேள்வி பதில் செஷன் ஒன்னு இருக்குமே, அதை நம்ம மறந்துட்டோமேன்னு நினைச்சார். இப்ப டிரைவர் மாட்டிக்க போறாருன்னு அவருக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்துருச்சு. பாருங்க, அவர் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. கூட்டத்தில இருந்து ஒரு பேராசிரியர் எழுந்து ஒரு இயற்பியல் விஞ்ஞானியையே திணறடிக்கிற அளவுக்கு ரொம்பவே ஆழமான கடினமான ஒரு கேள்வியை கேட்டார். இப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம கதையோட திருப்பமுனையே வருது. அந்த டிரைவர் கொடுத்த ஒரு அற்புதமான பதில் அந்த நிலைமையே தலைகீழா மாத்திடுச்சு. அந்த டிரைவர் கொஞ்சம் கூட பதறல. முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட சொன்னார், ஓ, இந்த கேள்வியா? அட, இது ரொம்ப எளிமையான கேள்வி. இதுக்கு பதில் சொல்ல நான் எதுக்கு? என் கார் டிரைவரை எதுக்கு பதில் சொல்லுவார்? அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி உட்கார்ந்திருந்த உண்மையான ஐன்ஸ்டீனை கை காட்டினார். உடனே டிரைவர் உடையில இருந்த ஐன்ஸ்டீன் எழுந்து நின்னு அந்த கேள்விக்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில சொன்னார். கூட்டத்தில் இருந்த யாருக்குமே எந்த சந்தேகமும் வரல. அதோட அந்த சொற்பொழிவு ரொம்பவே வெற்றிகரமா முடிஞ்சது. அவங்க திட்டம் கச்சிதமா வேலை செஞ்சது. கார்ல திரும்பி வரும்போது ஐன்ஸ்டீன் அந்த டிரைவரை மனசார பாராட்டினாரு. அவர் பேச்ச மனப்பாடம் செஞ்சு பேசினதுக்காக இல்ல, அந்த இக்கட்டான சூழ்நிலைய சமாளிச்ச அவருடைய அந்த அற்புதமான சமயோசித புத்திய பார்த்து வியந்து பாராட்டினாரு. அப்போ இந்த சமயோசித புத்தி அப்படின்னா என்ன? அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதாவது ஒரு எதிர்பாராத சூழ்நிலை வரும்போது அந்த நேரத்துக்கேத்த மாதிரி சரியா யோசிச்சு வேகமா செயல்படுற திறமை. நம்ம டிரைவர் காட்டின உண்மையான மேதைத்தனம் இதுதான். சரி, இந்த கதை மூலமா நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? பாருங்க, புத்தக அழிவுங்கிறது ரொம்ப மதிப்பு வாய்ந்ததுதான். ஆனா அந்த சமயோசித புத்திங்கிறது அதை விட சக்தி வாய்ந்தது. தன்னம்பிக்கையும் வேகமான சிந்தனையும் இருந்தா போதும், எந்த கஷ்டமான சூழ்நிலையும் நம்மளால ஜெயிக்க முடியும். அதுவே ஒரு விதமான மேதைத்தனம் தான். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சமயோசித புத்தி, அதாவது அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி டக்குன்னு யோசிச்சு செயல்பட்டது எப்பவாவது உங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்திருக்கா? கொஞ்சம் யோசிச்சு போறீங்களேன்.